ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா, பிக் பார்பிக்யூ போயிருந்தோம் நம்ம. அதாவது சைதாப்பேட்ல இருக்க பிக் பார்பிக்யூ. மெட்ரோ எனக்கு தெரிஞ்சபடி வழி சொல்லணும்னா, மெட்ரோல லிட்டில் மவுண்ட்ல நாங்க இறங்கி கொஞ்சம் தூரம் வாக்கபிள் தான் கிராஸ் பண்ணி நாங்க போனது. ரோஹிணி ஹோட்டல்ல அது பக்கத்துல கொஞ்சம் லிஃப்ட்ல வந்து நம்ம போனோம். போயிட்டே இருக்கோம் பாருங்க. பொறுமையா போச்சு. ஃபுல்லாமே கண்ணாடியில மேலேருந்து கீழே பார்க்கும்போதே தலை சுத்துது. சாப்பிட்டுட்டு அது ஏதோ படிக்கட்டுக்குள்ள கீழே இறங்கணுன்னா அது லெஃப்ட்டில் வந்து ரெஸ்ட் ரூம் வந்துச்சு. அப்பயே எங்களுக்கு ஒரு மாதிரி கேராக இருந்துச்சு. அந்த பஃபே போயிட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது லிஃப்ட்டில் இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்து நடந்து திரும்பின உடனே வந்து ஃபோட்டோ எடுக்கிற இடம் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். கிளிப்பிங்ஸ்லாம் சூப்பராக வந்துச்சு. என்னோடய வீடியோவில் தான் சரியாக கிளாரிட்டி இல்லை. ஒரு போஸ்ட்டும் சூப்பராக நாங்கள் எடுத்தோம். பாருங்கள், இதான் டைனிங்கு எவ்வளோ பெருசு. போயிருந்தப்போ நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் அந்த ஸ்லாட்டில். மொத்தம் வந்து 20 பேர் போயிருந்தோம். எங்களுக்கு வந்து ஏகப்பட்டது இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு தான் வயிறு இல்லைங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்தது எல்லாமே. அப்புறம் வந்து பஞ்சாப் வந்து ஃபெஸ்டிவல் வேறு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கிளிப்பிங் நான் வந்து எடுக்கவே இல்லை. இதில் வந்து ஒரு டிஷ்ஷும் வந்து சொல்கிறேன், தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து பாயாசம் போட்டிருந்தாங்க, சாரப்பருப்பு போட்டு. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பில் அல்வா. இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் சிலருக்குலாம் பிடிக்கல. இது வந்து குலோப் ஜாம் இருந்துச்சு, எப்பயுமே போலவே எப்பயுமே குலோப் ஜாம் இருக்கும் பஃபேல. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன், பைனாப்பிள் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து ஜிலேபி போட்டு அதுக்கப்புறம் ரபடி இருக்கும்ல, அது பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் ஃபவுண்டைன் இருந்தது. இது டேஸ்ட்டு சுமாராக தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வேகாத ஐட்டம்ஸ், அதாவது பாயில் பண்ணாத கொண்டக்கடலை, பச்சை பயிறு, இது எல்லாமே வந்து இருந்துச்சு. சாலடு, பீட்ரூட்டு, வினிகரில் ஊற வச்ச பைனாப்பிள் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு சரியான புளிப்பு இந்த ஜார்லேருந்து எடுத்த பைனாப்பிள். அதுக்கப்புறமா வந்து ஆனியனு ஏகப்பட்டது இருந்துச்சு. அவிச்ச முட்டை, அப்புறம் இது ஏதோ இது சைனீஸ் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். அந்த மாங்காலெல்லாம் வந்து புளிப்பு போட்டு பண்ணுறது. சிக்கன் மோமோஸு, அதுக்கப்புறம் அந்த மோமோஸ்க்கு வந்து சட்னி இருந்துச்சு. இது வந்து வெஜிடபிள் மோமோஸு. ரெண்டுமே மோமோஸ்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. பாப்கார்னு, அதுக்கப்புறம் வந்து வேஃபில்ஸ் வச்சுருந்தாங்க, நம்ம அந்த ஜாம் ஊற்றிக்கலாம். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, இதெல்லாம் டேஸ்ட்டே பண்ணலைங்க. இடியாப்பம் கூட எப்படி இருந்துச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் வெஜ்ஜு சூப் நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறம் வந்து கிரேவி, சன்னா மாதிரி போட்டு கிரேவி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கப்புறம் வெஜிடேபிள்ஸில் நூடுல்ஸ் போட்டு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெஜிடபிள்ஸ் மஷ்ரூம்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி இருந்துச்சு, டேஸ்ட் பண்ணல. இது வந்து சோயா பீன்ஸ் வச்சு கிரேவி மாதிரி இருந்தது. இது வந்து பாலக்குன்னு சொன்னாங்க, ஆனால் அது டேஸ்ட்டு பண்ணல. ஒயிட் ரைஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சாம்பார் நல்ல திக்காக, அது பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு கிடைக்காத ஐட்டம் தானே நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். அதனால் ரசமும் செம்மையாக இருந்தது பார்க்கவே. இது வந்து வெஜிடேபிள் ரைஸு வெஜிடபிள் பிரியாணி இது. அதுவும் யாருமே தொடரல. அப்பளம் 2 வகை, ஊறுகாய் 4 வகை வச்சுருந்தாங்க, அதுவும் நம்ம பார்க்கல. இது வந்து சிக்கன் பிரியாணி. நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி நினச்சோம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. இது மட்டன் கிரேவி. மட்டன் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. நான் அதை டேஸ்ட்டு பண்ணல. சிக்கன் கிரேவி தான் எனக்கு பிடிக்கும், அதனால் சிக்கன் கிரேவி நான் டேஸ்ட்டு பண்ணது. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து மீன் குழம்பு, டேஸ்ட் பண்ணலைங்க. அப்போ நம்ம லாஸ்ட்டாக எல்லாமே யாருமே தொடவே இல்லை. நான் 2 ரவுண்டு ஸ்விஃப்ட்டு போயிட்டு வந்து இது எல்லாமே மீதி இருந்துச்சு. இது வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா, அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையில் வந்து கிரம்பிள் மாதிரி பண்ணி ஏதோ முட்டை மஞ்சூரியன் நினைக்கிறேன் அது. அதுக்கப்புறம் சிக்கன் சூப்பு. இதுவும் யாரும் டேஸ்ட் பண்ணல போல். அங்கே வச்ச ஸ்டார்டர்ஸே நிறைய இருந்துச்சு. தயிர், அதுக்கப்புறம் ரைத்தா, தயிர் சாதம் தாங்க எல்லோரும் டேஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் டெசர்ட்டில் இருக்கிற கொஞ்சம் ஒரு சில ஐட்டம்ஸு நாங்கள் எதுவுமே டேஸ்ட் பண்ணல. ப்ரௌனி வந்து 2 பீஸ் சாப்பிட்டோம். இது வந்து எல்லாமே இந்த கேக் வகைகளில் எல்லாமே இருந்துச்சு. டெசர்ட்டுன்னு பார்த்தா இதில் மொத்தமே கேக்குங்க தாங்க இருந்தது. அதில் கேக் பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாக இல்லை, எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஒரு சிலது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6-7 வகை ஐஸ்கிரீம், வெத்தலை ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அது நல்லாவே இல்லை சொன்னாங்க எங்கள் சார் சாப்பிட்டு பார்த்துட்டு. நான் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு குல்கந்த் கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. குல்ஃபி ஐட்டம்ஸும் இருந்துச்சு, அதுவும் ஓரளவுக்கு டேஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்து கொடுப்பாங்களா, அப்போவே பானிபூரியெலாம் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து சமோசா, சுண்டல் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் வந்து இது பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீமும் இருந்துச்சு. இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அவ்வளோவா டேஸ்ட் நல்லாவே இல்லை. இது
நம்ம நார்மலாகவே க்யூப் போட்டு சாப்பிட்றதே நல்லா இருந்துச்சு. வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறப்போ ஹனி சிக்கனு, ப்ரானு, தந்தூரி சிக்கனு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டே வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதனால் அந்த ரவுண்டு நாங்கள் போனப்போ எல்லாமே பாருங்கள் அப்படியே தான் இருந்தது. அவ்வளோவா யாரும் டேஸ்ட் பண்ணல. பிரியாணி மட்டும்தான் அதில் காலியாக இருந்தது. எல்லாமே ஒரு ஸ்பூன் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தது. எல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு. நம்ம போனோன்னா நல்லா சாப்பிட்ணுங்க. நம்ம சேனலை மறக்காமல்